strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் சீரியஸ். WPL 2025 ஃபர்ஸ்ட் மேட்ச் நடந்து முடிஞ்சிருச்சு வதோதரால பிட்வீன் குஜராத் ஜெயின்ஸ் வர்சஸ் ஆர்சிபி. ஸோ இது குஜராத் ஜெயின்ஸோட ஹோம் கேம். பட் ஆர்சிபி தாராளமா 6 விக்கெட்ஸ் வித்தியாசத்தை இந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்க அண்ட் ஹிஸ்டரியும் கிரியேட் பண்ணிட்டாங்க மக்களே. ஸோ இதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் சேஸ் எவர் இன் WPL ஹிஸ்டரி. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி உமன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட்டை போடுவோம். இட் வாஸ் அ ஹை ஸ்கோரிங் கேம். நான் ஏற்கனவே என்னோட ப்ரிவியூல சொல்லியிருந்தேன் இந்த ஒரு விக்கெட் வந்து ஃபிளாட் ட்ராக்கா தான் இருக்கும். பட் நான் என்ன நினைச்சேன்னா இட் வில் பி லைக் 170 180 அடிப்பாங்கன்னு. பட் 200 வரைக்கும் அடிப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ரெண்டு டீமுமே. அண்ட் அட் த சேம் டைம் நான் சொன்ன அந்த பிளேயிங் 11 பாத்தீங்களா, ரெண்டு டீமோட பிளேயிங் 11 கிட்டத்தட்ட 98% கரெக்டா தான் வந்து அமைஞ்சுது. ஸோ இந்த ஒரு விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஃபிளாட் ட்ராக், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ எந்த டீம் டாஸ் வின் பண்றாங்களோ அவங்க போலிங் தான் எடுப்பாங்க. அதுக்கு ரெண்டு ரீசன் இருக்கு. ஒன்னு பிளாட் விக்கெட், இன்னொன்னு பாத்தீங்கன்னா டியூ ஃபேக்டர் ஒன்னு இருக்கு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மிருதி மந்தனா டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாங்க. அண்ட் குஜராத் ஜெயின்ஸ் we have to appreciate their batting effort. ஏன்னா 201 runs போஸ்ட் பண்ணாங்க. that was a very good batting effort. ஓப்பனிங்ல வந்து பாத்தீங்கன்னா பெத் மூனி, அதாவது குஜராத் ஜெயின்ஸோட ஃபார்மர் கேப்டன், அவங்க ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு 56 அடிச்சாங்க. லாரா வெல்ஃபெட் அந்த அளவுக்கு ஒரு நல்ல நாக் விளையாட்டுல 6 ரன்ஸ்ல அவுட் ஆயிட்டாங்க. ஹேம்லதாவும் வந்து சீப்பா அவுட் ஆயிட்டாங்க. ஹேம்லதா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்தியன் டீம்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, பட் ஆனா தொடர்ந்து ஃபெயிலியர், அதனால டிராப் பண்ணாங்க. WPL எப்படியாவது அந்த ஃபார்மை ரீகெயின் பண்ணி இந்தியன் டீம் கூட வருவாங்களான்னு பார்த்தா, ஆனா WPL வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அவங்க என்ன மிஸ்டேக் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் அவுட் ஆயிட்டு வராங்க. ஸோ பிட் ஆஃப் அ காஸ் ஆஃப் கன்சர்ன் அது, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் அட் த சேம் டைம் ஏர்லி விக்கெட்ஸ் போனாலுமே ஆஷ்லே கார்னர் வந்து அவங்களும் சரி பெத் மூனியும் சரி நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. பெத் மூனி வேணா 57 அவுட் ஆயிருக்கலாம், பட் ஆஷ்லே கார்னர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்னிங்ஸ் விளையாடினாங்க, அதுல டவுட்டே கிடையாது. 79 ஆஃப் ஜஸ்ட் 37 பால், சரியான நாக்கு, ஹேட்ரிக் ஆஃப் சிக்ஸர்ஸ்லாம் ஆக்சுவலா அடிச்சாங்க. ஸோ அவங்க தான் அந்த மொமெண்டமே வந்து ஏத்தி கொடுத்ததே. அண்ட் அதுக்கப்புறம் டாட் இன் முதல் முறையா WPL விளையாடுறாங்க. அவங்க யாருன்றதையும் காமிச்சாங்க. 12 balls 25 runs குயிக்கா ஸ்கோர் வந்துச்சுங்க. ஒரு ஸ்டேஜ்ல நான் என்ன நினைச்சேன்னா குஜராத் ஜெயின்ஸ் will score around 170 or 180. ஆனா ஆஷ்லே கார்னரோட இன்னிங்ஸா இருக்கட்டும், குயிக்கா ஒரு கேமியா வந்து டாட் இன் விளையாட்டு போனாங்களா, அதெல்லாம் ஒரு மேஜர் ரீசன்ஸா வந்து அமைஞ்சது ஆக்சுவலா 201 runs அடிக்க குஜராத் ஜெயின்ஸ்க்கு. அண்ட் ஆர்சிபி போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிக் ஆஃப் த போலர்ஸ் ஆப்வியஸ்லி ரேணுகா சிங் சூப்பரா போட்டாங்க. நியூ பால் ஆஸ் யூசுவல் 2 wickets எடுத்தாங்க. கனிகா ஹவுஜா சூப்பரா போட்டாங்க. அந்த ஸ்பின்னர் ஆஃப் ஸ்பின்னர் 3 overs 19 runs just 1 wicket. அண்ட் மத்த போலர்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாங்க. ஜோஷிதா அண்டர் 19 சென்சேஷன் ஃபர்ஸ்ட் 2 over நல்லா போட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆயிட்டாங்க. கண்டிப்பா இட் இஸ் a learning curve for her, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. கிம் கார்த் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ஆக்சுவலா போடல இந்த கேம்ல, அது ஒரு விஷயம் இருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் பிரேமான்ற ஒரு லெக் ஸ்பின்னர், அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா 2 over அடி வாங்கினாங்க. பட் ஷீ took 1 wicket. அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய லேர்னிங் கர்வ். கண்டிப்பா நெக்ஸ்ட் மேட்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டு நல்லாவே வந்து போடலாம். ஸோ 201 runs கொடுத்துட்டாங்க. ஆர்சிபி இந்த ரன்ஸை சேஸ் பண்ணுவாங்களா? ஆப்வியஸ்லி அதுக்கேற்ற மாதிரி தகுதி அவங்க பேட்டிங் லைனப்ல இருக்கு. ஸ்மிருதி மந்தனாக்கு மாட்டிக்கிச்சுன்னா அவங்க டாப் ஆர்டர்ல நல்லா அடிப்பாங்க. அதுக்கப்புறம் எலிஸ் பெரி சொல்லவே வேணாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரிச்சா கோஷ் இருக்காங்க. ஸோ ஓவராலா பார்க்கும்போது இந்த 3 மேட்ச் வின்னர்ஸ் இருக்காங்க. ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைச்சதுன்னா கண்டிப்பா ஆர்சிபி இந்த மேட்சை வின் பண்ணலாம், இந்த டார்கெட்டை சேஸ் பண்ணலாம்ன்ற மாதிரி தாட் நம்மளுக்கு கண்டிப்பா இருந்துச்சு. ஏன்னா ஒரு பக்கம் குஜராத் ஜெயின்ஸோட போலிங் லைனை பார்க்கும்போது அந்த அளவுக்கு பயமுத்துற அளவுக்கு பெருசா இல்ல. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் ஆக்சுவலா ஆர்சிபிக்கு இருந்துச்சு. பட் ஸ்டில் 202 இஸ் a huge score, கரெக்டா? ஸோ ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஓப்பனிங்ல ஒரு ஸ்டார்ட் கிடைக்கல. ஏன்னா ஸ்மிருதி மந்தனாவும் சீப்பா அவுட் ஆயிட்டாங்க. ஆஷ்லே கார்னர் பால்ல இன்டர்நேஷனல் மேட்சஸ்ல இதே மாதிரி தான் அவுட் ஆயிருக்காங்க. அக்ராஸ் த பேட் ஆடி LPW, இங்கேயும் அதே தான் நடந்தது. அண்ட் வயாட்டும் வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஒண்ணுமே அடிக்கல. 2 quick wickets போயிடுச்சு. ரியலி தே வர் ஸ்ட்ரகிளிங் லைக் சம்திங். பட் அந்த டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா எலிஸ் பெரி ஒரு சூப்பர் நாக் விளாண்டாங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா அவங்களோட நாக் அந்த டைம்ல வந்து ரொம்ப ரொம்ப குரூஷியலா வந்து அமைஞ்சுது, புரியுதா உங்களுக்கு? ஸோ அவங்களோட அந்த 57 runs ஓரளவுக்கு அந்த ரன் ரேட்டை வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெவல்ல வச்சது. பட் ஆனா we have to give huge appreciation to ரிச்சா கோஷ் அண்ட் கனிகா அஹூஜாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு மேட்ச் வின்னிங் பார்ட்னர்ஷிப்பை போட்டாங்க. ஏன்னா அவங்க 2 பேர் இருக்கும் போது ரிக்வயர்ட் ரேட் வந்து எங்கேயோ இருந்ததுங்க, 12க்கு மேலங்க. ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 40 balls-க்கு 89 runs என்னவோ எடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். அங்க இருந்து 2 பிளேயருமே அக்ரெசிவா விளையாட ஆரம்பிச்சாங்க. எஸ்பெஷலி ரிச்சா கோஷ் 67 ஆஃப் ஜஸ்ட் 26 balls-லயோ என்னவோ தான் அவுட்ஸ்டாண்டிங் இன்னிங்ஸ்ங்க. இது மேல சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. இவங்க தான் எனக்கு தெரிஞ்சு இப்ப இருக்கிற உமன்ஸ் கிரிக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் பினிஷரா வருவாங்க. இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லயும் கண்டிப்பா இந்த மாதிரி நாக்ஸ்லாம் அவங்க 1-2 விளையாடி இருக்காங்க, அதை நம்ம பார்த்திருக்கோம். பட் பினிஷ் பண்ணிருக்காங்களா? அது WPL லெவல்ல பண்ணிருக்காங்க. இன்டர்நேஷனல் லெவல்ல கண்டிப்பா பண்ணுவாங்க, அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ரிச்சா கோஷ் கிட்ட அந்த ஒரு கேம் இருக்கு, புரியுது அவங்களுக்கு? அவங்களோட பவர் கேம் அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்குங்க. சும்மா சுத்துறது கிடையாது. ஷி இஸ் ஹேவிங் த டைமிங் ஆல்சோ. எங்கேயோ இருக்கிற கேம் வந்து எப்படி கொண்டு வந்தாங்க. ஆப்வியஸ்லி அந்த டியூ ஃபேக்டர் இருந்துச்சு, அதெல்லாம் ஹெல்ப் பண்ணுச்சு. பட் ஸ்டில் எனக்கு என்ன ரிச்சா கோஷ் கிட்ட பிடிச்சதுன்னா
ஜஸ்ட் லாக் மட்டும் பண்ணல, கியூட்டா சில ஷாட்ஸ் ஓப்பன் ஃபேஸ் பண்ணி தேர்ட் மேன்ல அடிக்கிறதா இருக்கட்டும், அதே மாதிரி ஃபைன் லெக்ல ஆடுறதா இருக்கட்டும், அதே மாதிரி பாயிண்ட் ஏரியால கவர்ஸ்ல எல்லா மாதிரி ஷாட்ஸுமே விளாண்டாங்க, ரொம்பவே கிளவரா விளாண்டாங்க. ஸோ ரிச்சா கோஷ்க்கு ஒரு மிகப்பெரிய அப்ரிசியேஷன், ஏன்னா அந்த மாதிரி ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு நாக்குங்க அது. அண்ட் அட் த சேம் டைம் கன்னிகா ஹூஜாவோட இன்னிங்ஸை நம்ம மறக்கக்கூடாது கைஸ். 13 balls 30 runs, ரொம்ப ரொம்ப குரூஷியல். அதாவது ஃபீல்டை வந்து லிட்டரலி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்க. புரியுதா உங்களுக்கு? அதாவது ஃபைன் லெக் இல்லைன்னா நவுது வந்து ஃபைன் லெக்ல அடிக்கிறதா இருக்கட்டும், அதே மாதிரி கவர்ஸ்குள்ள வந்து ஃபீல்டர்ஸ் இருக்காங்க, ஸ்வீப்பர் யாரும் இல்லைன்னா ஏறி வந்து கவர்ஸ்க்கு மேல அடிக்கிறதா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப கிளவரான ஒரு நாக். ஏன்னா ரிச்சா கோஷ் மட்டுமே அடிச்சா பத்தாது, ஆப்போசிட்ல இருக்கிறவங்களும் அடிச்சாதான் இந்த மேட்சை வின் பண்ண முடியும் ஆர்சிபி. ஏன்னா ரிக்வயர்ட் ரேட் 12-13 இருந்தது. ஸோ அதனால கண்டிப்பா உங்க 2 பேருக்குமே ஹியூஜ் கிரெடிட் கொடுத்தே ஆகணும். அண்ட் ஆர்சிபி அன்பலியூவபிள் ஆன ஒரு பெர்ஃபார்மன்ஸுங்க. ஏன்னா இது பேருக்கு தான் குஜராத் ஜெயின்ஸோட ஹோம் கேம், ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா முக்காவாசி ஆர்சிபி ஃபேன்ஸ் தான் இருந்தாங்க. இட் ஹேப்பன்ஸ், ஏன்னா ஃபேன் ஃபாலோயிங் ஜாஸ்தி இருக்கு. குஜராத் ஜெயின்ஸுக்குலாம் நம்ம பெருசா ஃபேன் ஃபாலோயிங்லாம் எதிர்பார்க்க முடியாது, அது உண்மையான ஒரு விஷயம். ஸோ ஆப்வியஸ்லி தேர் ஃபேன்ஸ் வில் பி சோ ஹாப்பி ஆர்சிபி வின் பண்ணதுக்கு. குஜராத் ஜெயின்ஸ் கண்டிப்பா வந்து 2 விஷயங்க. ஒன்னு தேர் ஃபீல்டிங், அவங்களோட ஃபீல்டிங் அண்ட் போலிங்னால தான் மேஜர் ஆக்சுவலா அந்த மேட்சை தோத்தாங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ புவரா இருந்தது. க்ரூஷுவல் டைம்ல கேச்சஸ் விட்டாங்க, சேம் டைம் மிஸ்ஃபீல் பண்ணாங்க. அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிச்சா கோஷ்னா ஸ்டார்டிங்லேயே ஒரு கேட்சை கொடுத்தாங்க, அப்பயே பிடிச்சிருந்தா மேட்ச் முடிஞ்சு போச்சு. புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி எலிஸ் பெரிக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தாங்க. அதே மாதிரி ஆஷ்லே கார்னர் முதல் முறையா கேப்டன் பண்றாங்க WPL-ல. அவங்களோட இன்எக்ஸ்பீரியன்ஸ் கிளியரா தெரிஞ்சுது ஆஸ் அ கேப்டனா. பெத்முனி கூட இதுக்கு முன்னாடி குஜராத் ஜெயின்ஸ் பண்ணியிருக்காங்க, ஆனா பயங்கரமா ஆஹா ஒன்றுலாம் பண்ணல, பட் ஓரளவுக்கு டீசெண்டா பண்ணியிருக்காங்க. ஆஷ்லே கார்னரோட ஃபீல்ட் செட்டிங்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய கொஸ்டினா வந்து எனக்கு அமைஞ்சதுங்க. ஏன்னா டியூ ஃபேக்டர், பால்ஸ் கிட்டாது, ஸ்பின்னர் போடுறீங்க. ஸோ அப்படின்னும் போது குயிக்கா டிராவல் ஆகும். நீங்க வந்து ஒரு ஸ்பின்னர் போடும் போது இல்ல, ஷார்ட் தேர்ட் மேன் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனா இருக்கணும், ஸ்கொயரா இருக்கக்கூடாது. ஆனா அவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்கொயரா செட் பண்ணியிருந்தாங்க. இட் வாஸ் வெரி ஈஸி ஃபார் த பேட்ஸ்மேன், ஓப்பன் பேஸ் பண்ணி இப்படி சும்மா அப்படி தள்ளனா 4 ரன். ஸோ அங்க ஒரு ஃபீல்ட் மிஸ்டேக் இருந்தது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க ரெகுலர் ஃபீல்ட் செட் பண்ணியிருந்தாலே வந்து பாத்தீங்கன்னா 2 பேட்ஸ்மேனும் வந்து லாங் ஆன் லாங் ஆஃப்ல ஆட வச்சிருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? மேக்ஸிமம் அவங்க பேட்டை விட தான் ட்ரை பண்ணுவாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா சர்க்கிள்குள்ள ஆஃப் சைட்ல ஃபீல்டை செட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்கொயரா செட் பண்ணிட்டு, சம்டைம்ஸ் ஃபைன் லெக்க வைக்காம என்ன ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னா போடுற போலர்ஸ் பயங்கரமான எக்ஸ்பிரஸ் ஸ்பேஸ் எல்லாம் இல்ல, ஸ்லோவா தான் போடுறாங்க. அதனால பேட்ஸ்மேன்ஸ் அப்படி நவுந்து வந்து இப்படி அடிச்சிடலாம். ஸோ இட்ஸ் வெரி ஈஸி டு பிளே. ஸோ அதனால ஃபீல்ட் செட்டிங்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டினபிளா இருந்தது. ரொம்பவே நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டாங்க ஆக்சுவலா ஆஷ்லே கார்னர். ஹோப்ஃபுல்லி ஷி வில் லேர்ன். ஏன்னா இதான் ஃபர்ஸ்ட் மேட்ச், அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா குஜராத் ஜெயின்ஸ் நம்ம வந்து டக்குன்னு அவ்வளவுதான் சொல்லிட முடியாது. ஏன்னா அவங்க பேட்டிங் நல்லா விளையாடி 200 runs அடிச்சிருக்காங்க. போலிங் கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணாங்கன்னா டெஃபினட்டா அவங்களும் கம்பேக் ஆகலாம் இந்த டோர்னமெண்ட்ல, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. சோ இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? ஆர்சிபியோட அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு சேஸை பத்தி என்ன ஃபீல் பண்றீங்க? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.